ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சு நான் ரைஸ் வச்சிட்ருக்கேன். இந்த டைம்லேயே வந்து இன்றைக்கி டின்னருக்கு வந்து குட்டீஸ் வந்து மெயினாக மகா வந்து ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தம்மா பர்கர் மாதிரி அப்படின்னு கேட்டால், அதனால நானே வந்து பர்கர் ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறைய தடவை அவங்களுக்கு பர்கர் பன் காணிச்சிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட பொட்டேட்டோ ரோல்ஸ் காணிச்சது இல்லைல்ல. ஸோ பொட்டேட்டோ வச்சு பன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மல் பன்னை விட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 பொட்டேட்டோ வந்து வேக வச்சு தொலி உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து லேஸ் சூடு தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும்ல, ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். லேஸ் சூடு, ரொம்ப லைட் சூடு தான். அதில் தான் நம்ம வந்து ஈஸ்ட்டை போட போகிறோம். ஸோ ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேஸ் சூடு தண்ணி வேணும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும். ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் தண்ணியில். ஸோ ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வாட்டரில் தான் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுட்டு இதை ஒரு ஓரத்தில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம், ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ அது ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் டைமில் நம்ம ட்ரை அந்த மாவுக்குள்ளே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் வந்து நான் வந்து 3 கப்பு மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் தான் பண்ண போகிறேன். ஓகே, 3 கப்பு மைதா மாவு. ஸோ இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஸோ நம்ம இப்போ பொட்டேட்டோ ரோல்ஸ்குள்ளே டோர் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உப்பு போட்டு அந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்துட்டேன் இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அந்த பொட்டேட்டோ வேக வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் மஹி, இன்னும் 1 நிமிஷம். மஹி இறங்கு, கீழே விழுந்துடும், தள்ளிக்கா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனது எப்படி தெரியும்னா, இங்கே மேலே வந்து இப்படி ஃபோமியாக இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வச்சிருக்கிற மாவில் இந்த ஈஸ்ட் வாட்டரை ஊற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த டோ தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேயா, அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ டோ பாருங்கள், ஓரளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து கையில் வந்து மாவு ஒட்டாது. அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போ கவர் பண்ணி நான் ஒரு 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் டபுள் ஆகிற வரைக்கும் வைக்க போகிறேன். அது ரைஸ் ஆனோன்னு காணிக்கிறேன். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பார் நல்லாக்கா? சரி, செஞ்சு தரேன். என்ன அவள்கிட்ட நான் எது செஞ்சாலும் காணிச்சிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், நம்ம டோ வந்து சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ் தான். ரொம்ப நேரம் ரைஸ் பண்ண விட்றாதீங்க. பிறகு நம்ம ஈஸ்ட் வந்து வேலை செய்யாது, அதோட வேலையை செஞ்சு முடிச்சிடும், செகண்டாக ரைஸ் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எடுத்து இப்படி சின்ன சின்ன ரோல்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணி நான் இங்கே ட்ரேயில் வந்து இது போட்டு வச்சுருக்கேன், ஷீட்டு. இதில் வந்து வச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ரோல்ஸ் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக உருட்டி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு அரை மணிக்கு ரைஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணுவோம். ஸோ ½ அன் ஹவர் கழித்து இது கொஞ்சம் பொங்கி இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணோம். அப்போ தான் சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டோ வந்து ½ அன் ஹவர் இருந்துச்சு. இதை நான் வந்து மேலே நீங்கள் வேணும்னா எக்கை வச்சு கோட் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படியே பேக் பண்ணிட போகிறேன். ஸோ அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது அவனில் வச்சு இது வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ், ஓகே, 10 to 12 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ண போகிறேன். கோல்டன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ ரோல்ஸ் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கர சூடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இதுக்கு ஆக மொத்தம் இதில் வந்து பட்டர் எதுவுமே தடவலை. நீங்கள் வேணும்னா மேலே பட்டர் கூட தடவிக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காணிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது நார்மல் நம்ம பன் இருக்குல்ல, அதை விட அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? வெறும்போலேயே சாப்பிட்லாம், டீ கூடலாம் சூப்பராக இருக்கும். அந்த பொட்டேட்டோவோட ஃப்ளேவர் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம. ஸோ இதை நீங்கள் வெறும்போலே டீ கூட சாப்பிட்லாம். உள்ளே ஏதாவது ஸ்டஃபிங் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இது ஒரு பேசிக் ரோல் ரெசிபி. சாண்ட்விச்சுக்கு, பர்கருக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.